மின்னல் டிவியின் கல்விக்கூடம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களே இன்றும் உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சி காப்போத்த சாதாரண தர இஸ்லாம் பாடமாக அமையவிருக்கிறது. இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்காக இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இதுவரை எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாக இருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு வீடியோக்கு வருகின்றோம். மாணவர்களே, தரம் 11 27வது தேர்ச்சியாக காணப்படக்கூடிய தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த தலைப்பு இல்லாமல் வினா எடுக்கப்படுவது சாத்தியம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு வருடமும் வினாக்கள் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்ச்சி தான் திருமணம். அதோடு தொடர்பான சட்டத்திட்டங்கள் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய தரம் 11 பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் 27வது தேர்ச்சி. எனவே திருமணம், குடும்ப வாழ்க்கை, அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம். அந்த வகையில் திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கை என்று நாங்கள் சொல்லுகின்ற போது பொதுவாக இஸ்லாமிய வாழ்க்கையின் அடித்தளம் குடும்பம் என்று நாங்கள் சொல்வோம். அந்த வகையில் இஸ்லாத்திலே குடும்ப வாழ்க்கையை வலியுறுத்துகின்ற அளவுக்கு வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் வலியுறுத்தவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு குடும்ப வாழ்க்கை அதனுடைய தொடர்பான வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கு மாற்றமான துறவரத்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்துக்கு முற்பட்ட சமூகங்களில் வாழ்ந்த பலரும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக இந்த துறவரத்தை அல்லாஹு தாலா விதிக்காத இந்த துறவரத்தை தங்களுக்குள் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆன் அவர்களை கண்டிக்கிறது. மா கதபுனா அலைஹிம், துறவரத்தை நாம் அவர்களுக்கு விதியாக்கவில்லை. இக்ததபோஹா, தங்களுக்கு தாங்களே அவர்கள் அதனை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற கருத்தை குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே துறவரத்தை ஒருபோதும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மாற்றமான குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு கூடுதலான அழுத்தத்தையும் முக்கியத்துவத்தையும் வழங்குகின்றது. எனவேதான் பொதுவாக அறிஞர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினை அது குடும்பம் சார்ந்த மார்க்கம், ஃபேமிலி ஓரியன்ட் ரிலிஜன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் குடும்பம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அது ஒரு சிறிய சமூகமாக கருத முடியும். அது ஒரு பெரிய சமூகத்தினுடைய ஆரம்ப வித்தாக இந்த குடும்பம் காணப்படுகிறது. அந்த வகையிலே தான் இந்த ஆரம்ப வித்து அது ஆரோக்கியமானதாக சிறந்ததாக அமைந்தால்தான் அந்த வித்திலே இருந்து வரக்கூடிய அந்த மரம், அந்த விருட்சம் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். எனவே நல்ல ஒரு சமூகம் உருவாவதற்கு நல்ல ஒரு குடும்பம் அவசியப்படுகிறது என்ற வகையிலே தான் குடும்பம் என்ற அந்த விடயத்தில் கூடுதலான அக்கறையை இந்த இஸ்லாம் காட்டுகிறது என்பதனை ஆரம்பமாக நாங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் குடும்ப வாழ்க்கைக்கு கூடுதலான அழுத்தத்தை வழங்குகிறது. அது தொடர்பான வழிகாட்டலை வழங்கக்கூடிய அநேகமான சூறாக்கள் அல் குர்ஆனிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பம் மாத்திரமல்ல, நபிமார்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடர்பாகவும் அல் குர்ஆன் பல இடங்களிலே சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி வைக்குமாறும் அது ஒரு சுன்னா என்ற அடிப்படையிலும் நபிமார்களுடைய ஒரு சுன்னாவாகவும் இந்த திருமணம் இருக்கிறது. அந்த வகையிலே தான் அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது ஃபஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும், உங்களில் வாழ்க்கை துணை இல்லாதவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹு தாலா திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறுவதன் மூலமாக இந்த விடயத்தை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருப்பது போன்ற ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஒரு ஹதீஸை சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். திருமணத்தினுடைய முக்கியத்துவம், குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. வாலிபர்களே, ஒமன் ஸதா மின்குமுல் பஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ, பலம் இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். அது அவருடைய பார்வையை கட்டுப்படுத்தும், அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதாக அமையும். யாருக்கு இந்த பலம், சக்தி என்று நாங்கள் சொல்கின்ற போது பொருளாதார பலமாக இருக்கலாம், மன பலமாக இருக்கலாம்,
அதே போன்று உடல் பலமாக இருக்கலாம். இந்த பலம் யாருக்கு இல்லையோ அவர் நோன்பு நோட்டுக்கொள்ளட்டும், அது அவருக்கு பாதுகாப்பாக அமையும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். புகாரி கிரந்தத்திலே பதிவாக இருக்கிறது. சில நபித்தோழர்கள் ஆயிஷா நாயகியிடம் வந்து நபியர்களுடைய வாழ்க்கை பற்றி வினவிய போது அவர்கள் அந்த செய்த வணக்க கிரியைகளை பார்த்து ஆச்சரியமடைந்து அதிலே ஒருவர் சொல்லுகின்றார், நானும் இதன் பிறகு திருமணம் செய்யப் போவதில்லை, நான் முழு நேரமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட போகின்றேன் என்று அவர் சத்தியம் செய்துவிட்டு சென்ற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொல்கின்றார்கள், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, அந்நிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, யார் இதனை வெறுக்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே ஒரு முஸ்லீம் திருமணம் செய்ய வேண்டும், அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் என்பதனைத்தான் இந்த ஹதீஸிலே இருந்து சட்ட வல்லுநர்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய பொருளாதார உடலியல் பலத்தை பொறுத்து வேறுபட்டு அமையக்கூடியதாக இருக்கிறது. சமூக சூழலை பொறுத்து வேறுபட்டதாக அமையும். அந்த வகையில் சிலருக்கு திருமணம் வாஜிபாக இருக்கிறது, சிலருக்கு சுன்னாவாக இருக்கிறது, இன்னும் சிலருக்கு அது முபாஹ் அனுமதிக்கத்தக்கதாக இருக்கிறது, இன்னும் சிலருக்கு அது மக்ரூ வெறுக்கத்தக்கதாக இருக்கும், இன்னும் சிலருக்கு ஹராமானதாக காணப்படும். அந்த வகையில் உடல் பலம் பொருளாதார பலம் கொண்ட ஒருவர் திருமணம் செய்து கொள்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே கூட இந்த பொருளாதார பலம் இல்லாமல் உடல் பலம் கொண்ட ஒருவரை பொறுத்தவரையில் அது சுன்னாவாக அமையும். அதே நேரம் ஒரு மனிதனை பாவத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விவாகம் என்பது ஒரு வாஜிபான விடயமாக இருக்கும் என்பதனையும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நிக்காகை பொறுத்தவரையில், திருமணத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய ஷரீஆவின் பார்வையில் திருமணத்தினுடைய நோக்கங்களை உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 3 நோக்கங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுக்கு திருமணத்தினுடைய முக்கியத்துவம் என்று ஒரு வினா கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு அது நபிமார்களுடைய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக வழிமுறையாக இருக்கிறது என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டு அல் குர்ஆனும் சுன்னாவும் இதற்கு தூண்டுதல் வழங்குகிறது என்பது சம்பந்தமாக நீங்கள் அல் குர்ஆன் சுன்னா ஆதாரங்களை குறிப்பிட்டு விளங்கப்படுத்த வேண்டும். இதே போன்று முக்கியமான ஒரு வினாதான் திருமணத்தின் நோக்கங்களை அட்டவணைப்படுத்துக அல்லது திருமணத்தின் நோக்கங்களை விளக்குக என்று ஒரு வினா உங்களுக்கு கேட்கப்பட்டால், இது சாதாரண தர பரீட்சையிலும் உயர்தர பரீட்சையிலும் கேட்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான வினா. அந்த வகையில் திருமணத்தின் நோக்கங்களுள் பிரதானமான ஒரு நோக்கம்தான் சாலிகான சந்ததிகளை உருவாக்குதல். சாலிகான சந்ததிகள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இதுதான் ஒரு மனித இனம் இந்த உலகத்திலே நிலைப்பதற்கு, ஒரு மனித இனத்தினுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு சாலிகான சந்ததிகள் தான் தேவைப்படுகின்றார்கள். எனவே திருமணத்தின் மிக முக்கியமான ஒரு நோக்கமாகத்தான் சிறந்த சந்ததிகளை, இதற்கு அரபியிலே ஸுர்ரியாத் என்று சொல்வார்கள். திரையிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய சொல்லை நீங்கள் அவதானியுங்கள். இது உங்களுடைய பாடக புத்தகத்திலே தரப்பட்டிருக்கிறது என்ற வகையில் சில போது ஒரு MCQ வினாவாக உங்களுக்கு தரப்படலாம். எனவே ஸுர்ரியாத் என்று சொல்லப்படக்கூடிய சந்ததிகளை உருவாக்குவது திருமணத்தின் பிரதானமான நோக்கங்களுள் ஒன்றாக காணப்படுகிறது. எனவே சாதாரணமாக திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றெடுப்பது என்ற அந்த நோக்கத்துக்கும் மேலாக சாலிகான சந்ததிகளை உருவாக்குவது என்பது இந்த திருமணத்தின் பிரதானமான நோக்கம். இதுதான் மனித இனம் இந்த உலகத்திலே நிலைப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதனை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். எனவே இது முதலாவது காரணியாக எங்களுக்கு சொல்ல முடியும். இரண்டாவது நோக்கமாகத்தான் உடல் உள அமைதியை ஏற்படுத்துதல், இது இரண்டாவது நோக்கம். அந்த வகையில் திருமணத்தின் பிரதானமான நோக்கம்தான் ஒரு மனிதனுடைய உள நிம்மதி, அவனுடைய உடல் அமைதி என்பது பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூட இதனை சொல்லுகின்ற போது அவன்தான் நீங்கள் அமைதியடைந்து கொள்வதற்காக, மன நிம்மதி பெறுவதற்காக உங்களில் இருந்தே
மின் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அதாவது ஒரு மனைவி மூலமாக அல்லது ஒரு கணவன் மூலமாக நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவி படைத்திருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் இருந்துள்ளது. அதே போன்று உங்களுக்கு மத்தியில் வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கிடையில் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி வைத்திருப்பதும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். எனவே இந்த திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கம் ஒரு சாரார், அதாவது கணவன் மூலமாக மனைவியும் மனைவி மூலமாக கணவனும் மன நிம்மதி பெற வேண்டும். ஒருவருக்கு மற்றவர் உற்ற துணையாக இருந்து அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். எனவே திருமணத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனிடத்தில் மன நிம்மதியை ஏற்படுத்த வேண்டும், மன அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அது உடலியல் இன்பத்தை அடைந்து கொள்வது மாத்திரம் அல்ல, அதோடு இணைந்து மன நிம்மதி ஒரு திருமணம் மூலமாக கண் குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான அம்சம். உங்களுக்கு இந்த திரையில் காட்டப்பட்டிருக்கிறது போன்ற ஒரு சொல் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சக்கன் என்று அல் குர்ஆன் பாவிக்கிறது. சக்கன் என்ற சொல் குறிப்பது அமைதி என்ற அந்த வார்த்தை. எனவே இந்த சக்கன் என்ற சொல் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு MCQ வினாவாக உங்களுக்கு கேட்கப்படலாம். எனவே இது சம்பந்தமாக நீங்கள் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பொதுவாக உடல் அமைதி என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும். குற்றச்செயல்களில் இருந்து, அதே போன்று ஒரு மனிதனை பயங்கரமான நோய்களில் இருந்து, சமூக நோய்களில் இருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரும். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக மனநோய்கள் ஏற்படுவது ஆறுதல் கிடைக்காததன் காரணமாக என்பதை நீங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். எனவே மனநோயிலிருந்து, சமூக நோய்களிலிருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த திருமணம் என்பதனைத்தான் அந்த மேலே கூறிய குர்ஆன் வசனமும் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. அதே போன்று சாதாரணமாக அல் குர்ஆன் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சொல்லை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். MCQ வினாவாக இந்த சொல் உங்களுக்கு கேட்கப்படலாம். ஹிஸ்ன் என்று சொல்லக்கூடிய சொல். ஹிஸ்ன் என்பது பாதுகாப்பு அரண் என்று நாங்கள் சொல்வோம். ஹிஸ்ன் என்பது பாதுகாப்பு அரண். இந்த சொல்லிலிருந்து தோன்றிய ஒரு சொல் உங்களுக்கு MCQ வினாவாக கேட்கப்படலாம். முஹ்சன் என்ற சொல். முஹ்சன் என்ற அந்த சொல்லுக்குரிய கருத்து திருமணமானவர் என்ற கருத்தை குறிக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு MCQ வினாவாக கேட்கப்படலாம். முஹ்சன் என்பது அது திருமணமானவர் என்ற கருத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு ஹிஸ்ன் பாதுகாப்பு அரணாக செயற்படுகிறது என்பதனை நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதே போன்று திருமணம் முடித்தவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரணுக்குள், ஒரு பாதுகாப்பு அரணுக்குள் இருக்கின்றபடியினால் அவர் நிறைய சமூக நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரை குற்றச்செயல்களில் இருந்து அது பாதுகாக்கிறது. அந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் கூறியது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் இஸ்ததஅ பின்குமுல் பாஅத என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், உங்களுக்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும், அவருக்கு பாதுகாப்பாக அமையும், அல்லது நோன்பு நோக்கட்டும் என்ற கருத்தை சொல்லியது போல ஒரு மனிதனை குற்றச்செயல்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இந்த திருமணம் காணப்படுகிறது. எனவே ஒரு மனிதன் இபாதத்துக்களில் உள நிம்மதியோடு, அமைதியோடு, ஒரே நிலையோடு ஈடுபடுவதற்கு இந்த திருமணம் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது என்பதனை நாங்கள் விளங்க வேண்டும். இதே போன்று இந்த திருமணத்தினுடைய இன்னொரு பிரதானமான நோக்கமாகத்தான் சிறந்த சமூக கட்டமைப்பை தோற்றுவித்தல், சிறந்த சமூக கட்டமைப்பை உருவாக்குதல் என்பதனை எங்களுக்கு விளக்க முடியும். அந்த வகையில் எங்களுக்கு பார்க்கலாம், கணவன் மனைவி மூலமாக உருவாகக்கூடிய குடும்பம் சமூக கட்டமைப்பின் அடிப்படை என்பதனை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஒரு சமூகம் உருவாகுவதற்கு ஒரு குடும்பம்தான் அடித்தளமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த குடும்ப கட்டமைப்பு சீராக அமைந்தால், திருமணம் மூலமாக இணைகின்ற அந்த குடும்ப கட்டமைப்பு சீராக அமைந்தால்தான் அந்த சமூகம் சீராக அமையும். எனவே குடும்ப வாழ்வு அமைதியுடையதாக, நிம்மதி மிக்கதாக மாறினால்தான் அந்த சமூக கட்டமைப்பு அமைதியுள்ள சமூகமாக, நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக மாறும் என்பதனை
நானும் நீங்களும் புரிய வேண்டியிருக்கிறோம். எனவேதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவினை உங்களுடைய புத்தகத்திலே கூட தந்திருக்கின்றார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது இறைவா, எமது மனைவிமார்கள், எங்களுடைய சந்ததிகள், நான் பார்த்தது போல துர்ரியாத் எங்களுடைய சந்ததிகள், இறைவா எமது மனைவிமார்கள், எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எமக்கு கண் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக. எங்களை முத்தக்கீன்களது, இரையச்சம் உள்ளவர்களது தலைவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று குர்ஆன் காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே சிறந்த சமூக கட்டமைப்பு என்பது இந்த சிறந்த சமூகத்தின் அடித்தளம், சிறந்த ஒரு குடும்பம் என்பதை நானும் நீங்களும் விளங்கி வேண்டியிருக்கிறது. திருமணத்தை பொறுத்தவரையில் இன்னொரு முக்கியமான நன்மையாகத்தான் பொறுப்புணர்வை ஒரு மனிதனில் தோற்றுவிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த திருமணம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப பொறுப்பையும் சமூக பொறுப்பையும் ஒன்று இணைத்து தான் பேசியிருக்கின்றார்கள். அதாவது தலைவர் ஒரு மெய்ப்பாளர், அவர் அந்த மக்கள் குறித்து நிச்சயமாக விசாரிக்கப்படுவார். ஆண் தனது குடும்பத்தினுடைய பொறுப்பாளர், குடும்பம் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். பெண் தன்னுடைய வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளர், மெய்ப்பாளர், இது பற்றி அவர் விசாரிக்கப்படுவார் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். புகாரில் பதிவாகியிருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குடும்ப பொறுப்புகளையும் சமூக பொறுப்புகளையும் ஒன்றிணைத்து இந்த ஹதீஸிலே பேசி இருக்கின்றார்கள் என்பது இந்த குடும்பத்தின் மூலமாகத்தான் சிறந்த ஒரு சமூக கட்டமைப்பை நோக்கி போக முடியும் என்பதனைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த திருமணத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு மன நிம்மதி, மகிழ்ச்சி, பாதுகாப்பு, உடல் இன்பத்தை பெறுதல், அதே போன்று பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியது, பொருளாதார அபிவிருத்தியை, பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, குழந்தைகளின் மூலமாக கண்குளிர்ச்சியை தரக்கூடியது, இப்படியான நிறைய அனுகூலங்களை, நன்மைகளை, பயன்களை இந்த திருமணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இத்தகைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உதவுகின்ற வகையில் திருமணம் காணப்படுவதால் தான் இந்த திருமணத்தை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக கருதுகின்றது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு உடல் ரீதியாக ஒன்றிணைவதை கூட இஸ்லாம் இபாதத்தாக ஏற்படுத்தி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாக்களை பற்றி நினைவுபடுத்துகின்ற போது ஃபஃபி புத்கி அஹதிக்கும் சதகா, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு ஒன்றிணைவது கூட தர்மமாகும் என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள். அப்போது சஹாபாக்கள் ஆச்சரியமாக, ஒரு மனிதன் தன்னுடைய மனோச்சையை தீர்த்து கொள்வதும் தர்மமா? ஆச்சரியமாக கேட்கின்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனோச்சையை ஹராமான வழிமுறையில் தீர்த்து கொள்வதில் பாவம் இல்லையா? ஆம், பாவம் தான் என்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் தன்னுடைய மனோச்சையை ஹலாலான வழிமுறையில் தீர்த்து கொள்வதில் நன்மை இல்லையா என்று கேட்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் குடும்பமாக இணைகின்ற போது அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளும், குடும்ப வாழ்க்கைக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் இஸ்லாம் இபாதத்தாக கருதி இருக்கிறது. அந்த வகையிலே தான் நிகாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சொல், திருமணத்துக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் நிகாஹ். இந்த நிகாஹ் என்ற அந்த பதத்தை பொறுத்தவரையில் நக்கஹ என்ற சொல்லிருந்து, அரபு சொல்லிருந்து தோன்றிய ஒரு சொல். அதாவது இஸ்லாமிய பரிபாஷை ரீதியாக இந்த நிகாஹ் என்பதற்கு நாங்கள் சொல்வதாக இருந்தால், இதற்கு சாதாரணமாக அகராதி பொருள் பார்க்கின்ற பொழுது உடல் ரீதியாக ஒன்றிணைதல் என்ற கருத்து கொள்ளப்பட்டாலும் கூட, இஸ்லாமிய பரிபாஷை ரீதியாக நாங்கள் இதனை பார்க்கின்ற போது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கணவன் மனைவி என்ற அந்தஸ்தை மார்க்க ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அடைந்து கொள்வதற்காக இறையச்ச உணர்வோடு செய்து கொள்கின்ற ஓர் உடன்படிக்கை தான் நிகாஹ் என்ற சொல் குறிக்கிறது. இன்னொரு தடவை அதனை பார்க்கின்ற போது, அந்த வரைவிலக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி என்ற அந்தஸ்தை மார்க்க ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அடைந்து கொள்வதற்காக இறை அச்ச உணர்வோடு செய்து கொள்கின்ற ஓர் ஒப்பந்தத்தை அல்லது உடன்படிக்கையே நிகாஹ்
என்ற சொல் குறிக்கிறது. திருமண ஒப்பந்தங்கள் நிறைவேறுவதற்கு பல நிபந்தனைகளை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டத்திட்டங்களை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சட்டத்திட்டங்களை, அந்த வரையறைகளை பேணி ஒரு முஸ்லிம் தன்னுடைய திருமண ஒப்பந்தத்தை, நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது அது நிச்சயமாக ஒரு வணக்கமாக சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றாக காணப்படும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. எனவே திருமணத்துக்குரிய நிபந்தனைகளை ஆரம்பமாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் திருமணத்துக்குரிய முதலாவது நிபந்தனையாகத்தான் அஜ்னபி மஹ்ரமி வேறுபாடு காணப்படுகிறது. எனவே சில போது உங்களுக்கு கேள்வி கேட்கப்படலாம், இதற்கு முன் பல தடவை கேட்கப்பட்டிருக்கிறது. அஜ்னபி மஹ்ரமி சம்பந்தமான வேறுபாடுகளின் போது பேண வேண்டிய அம்சங்கள் என்று தனியான தலைப்பு கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே அஜ்னபி என்று சொன்னால் யார், மஹரம் என்று சொன்னால் யார் என்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் அஜ்னபி என்று நாங்கள் சொல்லுகின்ற போது திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை நாங்கள் அஜ்னபி என்று சொல்வோம். திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட, ஹராமாக்கப்பட்டவர்கள் தான் மஹ்ரம். மஹ்ரம் என்று சொன்னால் ஹராமாக்கப்பட்டவர்கள். அந்த வகையில் திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டவர்களை பொறுத்தவரையில் அது 2 வகையாக எங்களுக்கு பிரிந்து காட்டும். முதலாவது வகைதான் தற்காலிகமாக திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள். சில காரணங்கள் காரணமாக தற்காலிகமாக அவர்களை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காரணம் நீங்கினால் அவர்களை எங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள முடியும். இது முதலாவது வகை. 2வது வகைதான் நிரந்தர மஹரம். நிரந்தரமாக அவர்களை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட அந்த அவர்கள் யார் என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதுதான் நிரந்தரமாக திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்களை பொறுத்தவரையில் 3 பிரிவினர்கள் இதிலே உள்ளடக்கப்படுகின்றார்கள். அதில் முதலாவது பிரிவுதான் இரத்த உறவு. இரத்த உறவின் காரணமாக சிலர் நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2வது தான் திருமண உறவு. 3வது பால் குடி உறவு. அதில் முதலாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது இரத்த உறவினால் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் முதலாவது தாய், இரத்தம் என்ற வகையில் தாய், தாயின் தாய் என்று மேல் எழுந்து செல்லக்கூடிய உறவு முறை. 2வது பெற்றெடுத்த பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று கீழ் செல்லக்கூடிய உறவு முறை நிரந்தரமாக ஹராம், மஹரம்கள். 3வது தனது சொந்த தாய் தந்தை அல்லது அவர்களின் ஒருவரது பிள்ளைகள். அப்படின்னு சொன்னால் சொந்த தாய் தந்தையரின் பிள்ளைகள் சொல்கின்ற போது எங்களுடைய சகோதரிகள் அல்லது சகோதரர்கள் சொல்லுவோம். பெண்களை பொறுத்தவரை சகோதரர்கள், ஆண்களை பொறுத்தவரை சகோதரிகள் நிரந்தர மஹரம். அல்லது எங்களுடைய தாய் அல்லது தந்தை பல திருமணங்கள் செய்து, எங்களுடைய தாய் ஏற்கனவே ஒரு திருமணம் செய்திருக்கிறார், அவர் விவாகரத்தை பெற்றுவிட்டார், அவருடைய பிள்ளைகள் எங்களுடைய தாய். அல்லது எங்களுடைய தந்தை பல திருமணங்கள் செய்திருக்கின்றார், அவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு நிரந்தர மஹரம். இது தாய் தந்தையுடைய பிள்ளைகள் அல்லது அவர்களில் ஒருவரது பிள்ளைகள் நான் சொல்வோம். இது பொதுவாக எங்களுக்கு நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சொந்த பாட்டன் பாட்டியின் பிள்ளைகள், சொந்த பாட்டன் பாட்டியின் பிள்ளைகள் எங்களுக்கு திருமணம் செய்வதற்கு நிரந்தரமான ஹராம். ஆனால் இது முதலாவது கட்டத்தோடு நின்றுவிடும். அதாவது எங்களுடைய பாட்டன் பாட்டியின் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய சாச்சா என்று சொல்லுவோம், அல்லது பெரியப்பா, சித்தப்பா என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படியானவர்களை திருமணம் செய்வதற்கு ஹராம். அதாவது எங்களுடைய சாட்சி, பெரியம்மா, மாமி என்று நாங்கள் சொல்வோம். இத்தகையவர்கள் எங்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இவர்களுடைய பிள்ளைகள், சாட்சியினுடைய பிள்ளை, சாச்சாவினுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மஹரம்கள் அல்ல. முதலாவது கட்டத்தோடு அது நின்று விடும் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து வைக்க வேண்டும். என்று சொன்னால் இதிலிருந்து சில போது உங்களுக்கு எம்சிக்கு வினா கேட்கப்படலாம். உங்களுடைய தந்தையின் சகோதரியின் பிள்ளை, உங்களுடைய தாயின் சகோதரியின் மகள் உங்களுக்கு மஹரமா அஜ்னபியா என்று கேட்கப்படலாம். அது எங்களுக்கு அஜ்னபி, திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மாணவர்கள் குழப்பிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இதுதான். அதே போன்று திருமண உறவால் மனம் முடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதிக்கப்படாத ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். அவர்கள் மனைவியை பெற்றெடுத்தவர்கள். மனைவியை பெற்றெடுத்தவர்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும், மனைவியுடைய தாய் தந்தையர். அதே போன்று மனைவியின் தாய், அவர்களுடைய தாயின் தாய் என்று மேல் செல்லக்கூடிய உறவு முறைகள் எல்லோரும் எங்களுக்கு நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் உடல் உறவு கொண்ட மனைவியின் பிள்ளைகள், மனைவியின் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய கீழிறங்கி செல்லக்கூடிய உறவு முறை, இது எங்களுக்கு நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று மகனின் மனைவி,
மகனின் மனைவி, அதே போன்று மகனின் மனைவி. இந்த வகையில் தொடர்ந்து கீழ் செல்லக்கூடிய உறவு முறை. அதாவது மகனின் மகனின் மனைவி என்று தொடர்ந்து கீழ் செல்லக்கூடிய உறவு முறைகள் நிரந்தர மகரம். அதே போன்று தந்தையின் மனைவியர். எனவே திருமண உறவால் இத்தகையவர்கள் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று மூன்றாவது வகைதான் பால் குடி உறவின் மூலமாக ஹராமாக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பால் கொடுத்த பெண் எங்களுடைய சொந்த தாயை ஒத்து. நீங்கள் பாருங்கள், பால் கொடுத்த பெண்ணை எங்களுடைய சொந்த தாய்க்கு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தாயினுடைய யார் எங்களுக்கு ஹராம், அதாவது தாயினுடைய தாய் எங்களுக்கு ஹராமாகும், தாயினுடைய சகோதரி எங்களுக்கு ஹராமாகும், தாயினுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஹராமாகும். இதே போன்றுதான் பால் கொடுத்த பெண் எங்களுக்கு ஹராம், பால் கொடுத்த பெண்ணின் தாய் எங்களுக்கு ஹராம், பால் கொடுத்த பெண்ணின் கணவனின் தாய் எங்களுக்கு ஹராம், பால் கொடுத்த பெண்ணுடைய சகோதரி எங்களுக்கு ஹராம், பால் கொடுத்த பெண்ணுடைய கணவனின் சகோதரி எங்களுக்கு ஹராம். அதாவது பால் கொடுத்த பெண்ணின் கணவனின் பிள்ளைகள், பால் கொடுத்த பெண்ணின் பிள்ளைகள், பால் கொடுத்த பெண்ணின் கணவனின் பிள்ளைகள், வேறு திருமணங்கள் செய்து அது மூலமாக கிடைக்கப்பில்லை. ஒரு பெண்ணிடம் பால் கொடுத்த வகையில் உருவாகக்கூடிய சகோதரிகள் பால் குடி சகோதரிகள் என்று சொல்லுவோம். அவர் மூலமாக அவரிடம் வேறு பால் குடித்த பெண்கள் இருந்தால் அவரும் எங்களுக்கு ஹராமாக்கப்படுகின்றார்கள். இது பால் கொடுத்த பெண்களுடைய சம்பந்தமாக ஹராமாக்கப்பட்டவர்கள். இந்த வகையில் சில நிபந்தனைகள் இருக்கிறது. பால் கொடுத்திருக்க வேண்டும், எப்போது 2 வயதுக்கு உட்பட்ட நிலையில் பால் கொடுத்திருக்க வேண்டும். அதே போன்று மார்பகத்தில் வாயை வைத்து பால் கொடுத்திருக்க வேண்டும், குறைந்தது 5 மிடர்கள் பால் அருந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை இஸ்லாம் விதித்திருக்கிறது. இதே போன்றுதான் திருமணம் முடிப்பதற்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக பல தடவைகள் உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கிறது, MCQ வினாவிலே கூட கேட்கப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட ஒரு குழுவினர் யார்? முதலாவது, ஒரே நேரத்தில் உடன் பிறந்த 2 சகோதரிகளை திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. ஒரு பெண்ணையும் அவரோடு சேர்த்து அவருடைய சகோதரி தாத்தாவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், இவரை திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை அந்த பெண் இருக்கும் வரை. அதாவது அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண் மரணிக்க வேண்டும் அல்லது விவாகரத்து பெற வேண்டும், அவளை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண் இருப்பது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு தடை. இரண்டாவதாக எங்களுக்கு பார்க்கலாம், ஒரு பெண்ணையும் அவளுடைய தந்தையின் சகோதரியையும் ஒரே நேரத்தில் திருமணம் செய்ய முடியாது. அதாவது ஒரு பெண் அவளுடைய தாயின் சகோதரி, ஒரு பெண் அவளுடைய தந்தையின் சகோதரியை திருமணம் செய்ய முடியாது. அது பெண்ணுடைய சாட்சி, பெண்ணுடைய மாமி என்று நாங்கள் சொல்வோம். அந்த ஏக காலத்தில் அந்த பெண் திருமணம் வேறொரு, அதாவது அந்த பெண் விவாகரத்தை பெற்று சென்று விட்டார் அல்லது மரணித்து விட்டார் என்று சொன்னால் தாயின் சகோதரியை தந்தையுடைய சகோதரியை திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்த ஒரு பெண் ஒருவரின் மனைவியாக இருக்கின்ற வரைக்கும் அந்த பெண்ணை இன்னொருவருக்கு திருமணம் செய்ய முடியாது. எனவே மாற்றானுடைய மனைவி என்று நாங்கள் சொல்வோம். இன்னொருவருடைய மனைவியை திருமணம் செய்வதற்கும் இஸ்லாம் இன்னொருவருக்கு கணவனாக இருக்கின்ற போது அவளை திருமணம் செய்ய முடியாது என்பதுதான் அடுத்த முக்கியமான விடயம். அதே போன்றுதான் 3 முறை தலாக் சொல்லப்பட்ட பெண், அந்த 3 முறை தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை இவருக்கு தலாக் சொல்லியவருக்கு தற்காலிகமாக திருமணம் செய்ய முடியாது என்பது இன்னொரு முக்கியமான விடயம். அதுக்குரிய நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக அடுத்த வீடியோவில் எங்களுக்கு பார்க்கலாம். அதே போன்று ஒரு முஷ்ரிக்கான பெண், இணை வைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, அந்த பெண் இஸ்லாத்தை தழுவும் வரை என்பது அடுத்த நிபந்தனை. அதே போன்றுதான் விபச்சாரிகள் பாவ மன்னிப்பு பெற்று தங்களுடைய அந்த பிழைக்காக பாவ மன்னிப்பு பெற்று திருந்தி தண்டனைகளை பெற்று திருந்தி வரும் வரையும் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடியாது என்பதுதான் அடுத்த நிபந்தனை. எனவே இந்த முக்கியமான நிபந்தனைகள் தான் திருமணம் செய்வதற்கு முன் அவள் அஜ்னபியாக இருக்க வேண்டும், மஹரமாக இருக்கக்கூடாது. இப்போது நாங்கள் மஹரம் என்றால் யார் என்பது தொடர்பான அந்த தெளிவை நாங்கள் பெற்றிருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே திருமணத்துக்கு முன் மிக முக்கியமாக நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம்தான் இந்த மஹரம் அஜ்னபி குறித்த விடயம். எனவே மஹரம்களை திருமணம் செய்வது முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாத அஜ்னபிகளை மாத்திரம் திருமணம் செய்ய முடியும் என்பதுதான் இஸ்லாத்தின் முதலாவது நிபந்தனையாக இருக்கிறது. இப்போது நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் நிகா. திருமணம் செல்லுபடியாகுவதற்கு சில அம்சங்கள் இருக்கிறது, நிபந்தனைகள் இருக்கிறது. எனவே திருமணம் செல்லுபடியாவதற்குரிய நிபந்தனைகளை குறிப்பிடுக என்ற ஒரு வினா உங்களிடம் கேட்கப்படலாம். திருமணம் செல்லுபடியாவதற்குரிய நிபந்தனைகளை நாங்கள் 4 விடயங்களை குறிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும். அதில் முதலாவது தான் மணமகன் மணமகள், இது முதலாவது விடயம். இரண்டாவது ஈஜாப் கபூல், மூன்றாவது
வலி. நான்காவது ஷாஹிதுகள். இந்த 4 அம்சங்களும் திருமணம் நிறைவேறுவதற்கு அடிப்படையான அம்சங்களாக காணப்படுகிறது. அடிக்கடி உங்களுக்கு வினாக்களில் கேட்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த 4 அம்சங்களையும் இப்போது நாங்கள் இந்த வீடியோவிலே பார்க்கவிருக்கின்றோம். அதில் முதலாவது நிபந்தனை தான் மணமகன் மணமகள். மணமகன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அந்த வகையில் முதலாவது மணமகன் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சமகாலத்தில் 4 பெண்களை திருமணம் செய்தவராக இருக்கக்கூடாது என்பது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனையாகத்தான் மணப்பெண்ணுக்கு அஜனபியாக இருக்க வேண்டும். மகரமாக இருந்தால் திருமணம் செய்ய முடியாது. நான்காவது நிபந்தனையாகத்தான் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் தரிக்காதவராக, அதாவது இஹ்ராம் கட்டாவதாக இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிய ஒருவரை திருமணம் பேசுவது, திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது மணமகனுக்குரிய நிபந்தனைகளாகவும், மணமகளை பொறுத்தவரையில் இவரும் முஸ்லீமாக அல்லது தூய அஹ்லுல் கிதாபாக, அஹ்லுல் கிதாப் என்பது ஒரு MCQ வினாவாக உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்று சொன்னால், இந்த அஹ்லுல் கிதாப் என்ற வார்த்தை சொற்பிரயோகம் உங்களுடைய புத்தகத்தில் வந்திருப்பதன் காரணமாக, அஹ்லுல் கிதாப் என்பது வேதம் வழங்கப்பட்டவர்கள், அதாவது இஸ்லாம், அதாவது குர்ஆன் வழங்குவதற்கு முன் வேதம் வழங்கப்பட்டு அந்த வேதத்தை பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள். நாங்கள் சொல்லுவோம் தௌராத் அல்லது இஞ்சில் வேதம் வழங்கப்பட்டவர்களை குறிக்கும். எனவே முஸ்லீமாக அல்லது தூய அஹ்லுல் கிதாபாக, இணை வைப்பில் ஈடுபடாமல் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய அந்த தூய அஹ்லுல் கிதாபுகளாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது நிபந்தனை. மணமகளை பொறுத்தவரையில் இன்னொருவரது மனைவியாக இல்லாதிருத்தல், அவர் இத்தா அனுஷ்டிக்கக்கூடிய பெண்ணாக இல்லாதிருத்தல், அதே போன்று ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் தரித்தவராக இல்லாதிருத்தல் என்பது மணமகளுக்குரிய நிபந்தனைகளாக, லட்சணங்களாக சொல்ல முடியும். அதே போன்று ஈஜாப் கபூல் என்ற அந்த 2 இருக்கிறது. அந்த ஈஜாப் என்பது மணப்பெண்ணை மணமகனிடம் வழி, அதாவது மணமகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தான் வழி என்று சொல்வோம். அந்த மணமகளுடைய பொறுப்புதாரி மணமகளை மணமகனிடம் ஒப்படைப்பதற்காக கூறப்படக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகம்தான் நாங்கள் சொல்லுவோம் ஈஜாப் என்று. அதாவது மணமகளை மணமகனுக்கு ஒப்படைப்பதாக கூறும் வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் சொல்லுவோம் ஈஜாப் என்று. இந்த வார்த்தை பிரயோகம் உங்களுடைய புத்தகத்திலும் வந்திருக்கிறது. எனவே ஒரு MCQ வினாவாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அன்கஹ்துக அல்லது ஜவ்வஜ்துக என்ற சொற்பிரயோகம் இங்கே காட்டப்பட்டிருப்பது போல அன்கஹ்துக அல்லது ஜவ்வஜ்துக என்று நாங்கள் சொல்வோம். அதாவது உங்களுக்கு நாம் திருமணம் செய்து தருகிறேன் அல்லது திருமணம் செய்து தந்தேன் என்ற சொற்பிரயோகம், அதாவது நிகழ்காலம் அல்லது இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய சொற்பிரயோகமாக அந்த சொற்பிரயோகம் ஈஜாப் ஒப்படைக்கும் வார்த்தை பிரயோகம் காணப்பட வேண்டும். எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய சொற்பிரயோகமாக அது அமையக்கூடாது என்பது முக்கியமான விடயம். எனவே ஈஜாப் என்பது ஒப்படைக்கும் வார்த்தை பிரயோகம். அதே போன்று கபூல் என்று நாங்கள் சொல்வோம். கபூல் என்று சொல்லுகின்ற போது ஏற்றுக்கொள்ளல், அதாவது மணமகளுடைய பொறுப்புதாரர் மூலமாக மணமகளை ஒப்படைப்பதாக கூறிய வார்த்தை பிரயோகத்தை அடைத்து அந்த மணமகன், திருமணத்தை செய்யக்கூடிய அந்த மணமகன் அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டதாக கூறக்கூடிய வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் கபூல் என்று நாங்கள் சொல்வோம். கபூல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகத்தை பொறுத்தவரையில் ஒரே சபையில் இடம்பெற வேண்டும். அதாவது நிக்காஹ் நடைபெறக்கூடிய அந்த சபையிலேயே கபூல் என்றக்கூடிய கபூல், அதாவது கபூலுக்குரிய வார்த்தை பிரயோகம், நான் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த இறந்த கால நிகழ்கால வார்த்தை பிரயோகம் இடம்பெற வேண்டும். அதே போன்று கபூலை பொறுத்தவரையில் அந்த அபையில் நடப்பது போலவே அந்த ஈஜாபுக்கு முரணான வார்த்தைகளாக கபூல் அமையவும் கூடாது. அதாவது குறிப்பிட்ட மகர் தொகையை அவர் சொல்லுகின்ற போது அதற்கு மாற்றமான ஒரு மகர் தொகையை சொல்வது, அதை குறிப்பிட்ட ஒரு பெண்ணுடைய பெயர் சொல்லுகின்ற போது அதற்கு மாற்றமான ஒரு பெண்ணுடைய பெயரை இந்த கபூல் சொல்லக்கூடிய அந்த மணமகன் சொல்வது, இப்படி ஈஜாபுக்கு முரணான வார்த்தைகளாக கபூல் அமையவும் கூடாது. குறிப்பிட்ட சபைக்கு வெளியே சென்று அவர் சொல்வதாக சொல்லவும் முடியாது. அதே சபையில் அவர் சொல்ல வேண்டும் கபூலுடைய வார்த்தைகளை. இது ஈஜாப். அதன் பிறகு இடம்பெறக்கூடிய கபூல் என்ற வார்த்தைகளை நாங்கள் சொல்வோம். கபூல் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுதல் என்று பொருள்படும். எனவே இந்த ஈஜாப் அல்லது கபூல் என்ற வார்த்தைகள் உங்களுக்கு MCQ வினாவாக கேட்கப்படலாம். அதே போன்று அன்கஹ்துக,
ஜவ்வஜ்துக என்ற வார்த்தை பிரயோகங்களும் உங்களுக்கு MCQ வினாவாக கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இந்த திருமணத்தினுடைய அடுத்த நிபந்தனையாகத்தான் மணமகன் மணமகள் ஈஜாப் கபூல், அடுத்த முக்கியமான நிபந்தனையாகத்தான் வழி காணப்பட வேண்டும். வழி என்று நாங்கள் சொல்லுகின்ற போது மணமகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொறுப்புதாரரை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வழி என்று நாங்கள் சொல்வோம். அதாவது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இஸ்லாமிய வரையறையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தானாக சென்று திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாள். ஆணுக்கு தனக்கு வழி அவசியம் இல்லை, தானாக திருமணம் முடிக்க அனுமதி இருக்கிறது. ஆனால் பெண்ணை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு பொறுப்புதாரர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக பெண்கள் இன்னொருவரின் கீழ் தங்கி வாழக்கூடியவராகத்தான் இருப்பார். ஒன்று தந்தையின் அல்லது சகோதரர் அல்லது யாரோ ஒருவரின் கீழ் தங்கி வாழக்கூடிய ஒருவராகத்தான் பெண் காணப்படுவாள். எனவே பெண்ணுக்கு தானாக திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இல்லை. அவருக்கு கீழ் இருந்து ஒரு பொறுப்புதாரர் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த வகையில் இந்த வழியாக இருப்பதற்கு தகுதியானவர் யார் என்பது சம்பந்தமாக ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையில் 14 பேர்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த 14 பேர்களுடைய பேர் பட்டியல் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தந்தை முதலாவது, அதே போன்று தந்தையின் தந்தை, உடன் பிறந்த சகோதரன், தந்தை வழி சகோதரன், உடன் பிறந்த சகோதரனுடைய மகன், தந்தை வழி சகோதரனுடைய மகன், தந்தையின் உடன் பிறந்த சகோதரன், அதாவது நாங்கள் சொல்லுவோம் பெரியப்பா அல்லது சித்தப்பா நாங்கள் சொல்லுவோம் இப்படியானவர்கள். அதன் பிறகு தந்தையின் உடன் பிறந்த சகோதரர்களுடைய மகன், பெரியப்பா சித்தப்பாவுடைய ஆண் மக்கள். அதே போன்று தந்தையின் தந்தை வழி சகோதரன், தந்தையின் தந்தை வழி சகோதரன். அதே போன்றுதான் 10வது தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தை வழி சகோதரனின் மகன், பாட்டனாரின் உடன் பிறந்த சகோதரன், பாட்டனாரின் தந்தை வழி சகோதரன், பாட்டனாரின் தந்தை வழி சகோதரனது ஆண் பிள்ளைகள். இந்த எவருமே இல்லை என்று சொன்னால் கடைசியாக காதி, அதாவது நீதிபதி, அந்த ஹாக்கிம் என்று நாங்கள் சொல்லுவோம் வரை இந்த நீதிபதி தான் திருமணத்தை நடாத்தி வைப்பார். எனவே இந்த சாதாரணமாக 14 பேர்களை உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த முதலாவது தரத்தில் இருக்கக்கூடிய தந்தை, இவர் இருக்கின்ற போது அவருக்கு கீழே இருக்கின்ற ஒருவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. எனவே அந்த ஓர்டர், அந்த ஒழுங்கின் அடிப்படையில் தான் திருமணம் செய்வதற்கு தகுதியானவர் இருக்கின்ற இந்த 13 பேர்களும் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் காலின்னு சொல்லக்கூடிய நீதிபதி திருமணத்தை முடித்து வைப்பார் என்பதுதான் இந்த வழிக்குரிய நிபந்தனைகளாக பார்க்கலாம். அதே போன்று இந்த வழியாக இருக்கின்றவர் சில குணப்பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நிபந்தனையாக இருக்கிறது. அந்த வகையில் வழியாக இருக்கின்றவர் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அவர் ஒரு ஆணாக இருக்க வேண்டும், அவர் பருவமடைந்த ஒருவராக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனமான ஒருவராக இருக்க வேண்டும், சுதந்திரமான ஒருவராக இருக்க வேண்டும், அடிமையாக இல்லாமல் சுதந்திரமான ஒருவராக இருக்க வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இஹ்ராம் தரித்தவராக இல்லாது இருக்க வேண்டும் என்பது இந்த வழிக்குரிய நிபந்தனைகளாக சொல்ல முடியும். அடுத்த அம்சமாகத்தான் நிபந்தனையாகத்தான் ஷாஹிதுகள் அல்லது சாட்சிகள் என்று நாங்கள் சொல்வோம். பொதுவாக இது ஒரு MCQ வினாவாக கூட கேட்கலாம். அல்லது இதற்கு முன் நாங்கள் கற்ற அந்த வழி எனப்படுவது, திருமணத்தில் வழி எனப்படுவது, அதாவது மணமகளுக்குரிய பொறுப்புதாரன் சொல்லுவோம், இதுவும் ஒரு MCQ. அதே போன்று இந்த ஷாஹிதுகள் என்று சொல்லுகின்ற போது யார் என்று கேட்கப்படலாம். அதாவது சாட்சிகள் என்று நாங்கள் சொல்வோம். சாட்சிகளை பொறுத்தவரையில் இவர்கள் சாதாரணமாக 2 சாட்சிகள் அவசியப்படுகின்றார்கள். இந்த 2 சாட்சிகளும் ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிபந்தனை. அந்த வகையில் ஷாஹிதுகள் அல்லது சாட்சிகளுக்குரிய நிபந்தனைகளாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வழிக்குரிய நிபந்தனைகள் இவருக்கும் இருக்க வேண்டும். அவர் முஸ்லீமாக, பருவயதொடிந்தவராக, புத்தி சுவாதீனம் உள்ளவராக, அவர் ஆணாக, சுதந்திரமானவராக, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் தரிக்காதவராக இருப்பது போல அதற்கு மேலதிகமாக அவர் ஒப்பந்தம் நடைபெறக்கூடிய மொழியை அறிந்தவராக இருக்க வேண்டும். தமிழில் ஒப்பந்தம் நடந்தால் ஒரு அரபியை கொண்டு வந்து எங்களுக்கு நிறுத்த முடியாது. அதாவது ஒப்பந்தம் நடைபெறக்கூடிய மொழியை அறிந்தவராக இருக்க வேண்டும். சாட்சி இரண்டாவது அவருக்குரிய நிபந்தனை தான் அவருக்கு நாங்கள் சொல்வோம், அதாவது புலன்கள் சீரானவராக இருக்க வேண்டும். அதாவது பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவராக, பேச்சு வரக்கூடியவராக, அதே போன்று காது கேட்கக்கூடியவராக, அதே போன்று பார்வை தெரியக்கூடிய ஒருவராக, புலன்கள் சீரானவராக இருக்க வேண்டும் என்பது அவருக்குரிய இரண்டாவது நிபந்தனையாக இருக்கிறது. இது ஷாஹிதுகளை பொறுத்தவரையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிபந்தனை. இதே போன்று இந்த திருமணத்துக்குரிய அடுத்த
இன்னொரு முக்கியமான நிபந்தனையாக நீங்கள் பொதுவாக திருமணத்துக்குரிய நிபந்தனைகள் கேட்கின்ற போது இதுவும் அதற்குள் அடங்கும். அதாவது மகர் என்று நாங்கள் சொல்வோம். மகர் என்று நாங்கள் சொல்கின்ற போது திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு வழங்குகின்ற ஒரு கட்டாய நன்கொடை தான் நாங்கள் சொல்வோம் மகர் என்று. அதாவது திருமணத்தின் பிறகு மனைவியின் கற்பை ஹலாலாக்கி கொள்வதற்கு மணமகன் மணமகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாய நன்கொடையைத்தான் நாங்கள் இந்த மகர் என்று நாங்கள் சொல்வோம். இதனை குர்ஆன் கூட சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகைகளை கண்ணியமான முறையில் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த வகையில் மகரை ஒன்று பணமாக கொடுக்கவும் முடியும், அல்லது பொருளாக கொடுக்கவும் முடியும், அல்லது சேவையாக கொடுக்கவும் முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாக கொடுத்திருக்கின்றார்கள். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கின்ற போது 40 மாடுகளை மகராக கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று ஏனைய மனைவிமார்களை திருமணம் செய்கின்ற போது அவர்கள் 400 திர்ஹம் அளவு இந்த மகரை கொடுத்திருக்கின்றார்கள், பணமாக கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று சஹாபாக்களுக்கு சில போது சேவைகளை வழங்குவதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். ஒரு சஹாபி திருமணம் முடிக்க வருகின்ற போது அவரிடம் மகர கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கின்றார். ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை. அப்படியாக இருந்தால் உங்களுக்கு என்ன சூறாக்கள் பாடம், எனக்கு என்ன சூறாக்கள் பாடம், அதனை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள். எனவே சேவையாக கூட திருமணம் செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். ஏதோ இந்த மகரை பொறுத்தவரையில் ஒரு கட்டாய நன்கொடை, உலமாக்களுடைய கருத்துப்படி அந்த பெண்ணோடு இணைவதற்கு முன், அந்த பெண்ணோடு குடும்ப ரீதியாக உடல் ரீதியாக இணைவதற்கு முன் இந்த மகர் தொகையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. எந்த அளவுக்கு இமாம்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த கணவன் மகர் தொகையை கொடுக்காமல் அவன் இறந்துவிட்டால் அவனுடைய வாரிசு சொத்திலிருந்து மகர் தொகை எடுத்து கொடுத்து விட்டுத்தான் வாரிசு சொத்தை பங்கிட வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இந்த மகர் காணப்படுகிறது என்பது மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விட. இதே போன்றுதான் திருமணத்தினுடைய கடைசி நிபந்தனை தான் பகிரங்கப்படுத்தல் என்று நாங்கள் சொல்வோம். பகிரங்கப்படுத்துவது என்று சொல்வதை வலிமா என்று நாங்கள் சொல்வோம். வலிமா என்று சொல்லுகின்ற போது மன விருந்து என்று நாங்கள் சொல்வோம். இந்த வலிமா என்று சொல்லுகின்ற போது இதனை நாங்கள் மன விருந்து என்று நாங்கள் சொல்வோம். அதாவது ஒரு திருமணம் முடிக்கக்கூடிய மணமகன் அந்த மணமகளோடு வீடு கூடுகின்ற போது, வீடு கூடியதன் பிறகு மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்துக்காக அந்த மணமகன் மூலமாக அவனுடைய குடும்பத்தவர்கள், பெண்ணுடைய குடும்பத்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் போன்றவர்களை அழைத்து, அங்கே ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் பலரையும் அழைத்து அவருடைய அந்த வசதிக்கேற்றாற்போல் வழங்கக்கூடிய மன விருந்தை தான் இந்த வலிமா என்ற சுப்பிரயோகம் குறிக்கிறது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஅக்கதா என்று நாங்கள் சொல்வோம். இதற்கு சுன்னா முஅக்கதா என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இந்த வலிமா காணப்படுகிறது. அந்த வகையில் மனவிருந்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் சென்று விடுங்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மனவிருந்து வலிமாவை பொறுத்தவரையில் ஒரு கணவனும் மனைவியும் உடல் ரீதியாக ஒன்றிணைவதற்கு பிறகு மகிழ்ச்சிக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த மனவிருந்து. இருந்தாலும் இஸ்லாமிய அறிஞர்கள் திருமணம், அதாவது கணவனும் மனைவியும் உடல் ரீதியாக இணைவதற்கு முன்னாலும் திருமண உடன்படிக்கை நடைபெற்று முடிந்தாலும் வழங்க முடியும் என்ற கருத்தினைத்தான் இமாம்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ இந்த வலிமா என்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஅக்கதா என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்திலே வரக்கூடிய முக்கியமான சொற்பிரயோகங்களை மீண்டும் அரபு சொற்பிரயோகங்களை நினைவுபடுத்துகின்றேன். இது ஒரு MCQ வினாவாக உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையில் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். நிக்காஹ் என்ற சொல் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். திருமணம், அதற்கான வரை விளக்கத்தை நான் வழங்கியிருக்கின்றேன். சக்கன் என்பது நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய இன்னொரு சொல். சக்கன் என்பது அதாவது நாங்கள் சொல்லுவோம் அமைதி தரக்கூடியது. அமைதி, அதாவது மணமகளுக்கு, கணவன் மனைவி கணவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உள அமைதிக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் தான் சக்கன், அமைதி என்று சொல்லுவோம். அதே போன்று துர்ரியா என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. துர்ரியா என்பது உங்களுக்கு தெரியும், பரம்பரையை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல். அதே போன்று முஹ்சன், திருமணமானவருக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். இது ஏற்கனவே நீங்கள் கற்ற ஒரு சொல். அதே போன்று மஹ்ரம் என்று சொல்லக்கூடிய சொல் உங்களுக்கு தெரியும், திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், தடை செய்யப்பட்டவர்கள் சொல்லுவோம். அதே போன்று ஈஜாப் என்று சொல்லக்கூடிய சொல் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது திருமணத்தின் போது மணமகளுக்கு
மணமகளை மணமகனுக்கு ஒப்படைப்பதற்கு கூறக்கூடிய வார்த்தை பிரயோகம். கபூல் என்று சொன்னால் அந்த மணமகளை ஏற்றுக்கொள்வதாக சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம். அதே போன்று வலி என்பது மணமகளுடைய பொறுப்புதாரர். அதே போன்று ஷாஹித் எனப்படுவது அந்த திருமணத்தை நடாத்துவதற்கு சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய சொற்பிரயோகம் ஷாஹித். அதே போன்று அஜ்னபி என்ற சொற்பிரயோகம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது மகனுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹலாலானவர்கள், திருமணத்திற்கு ஆகுமாக்கப்பட்டவர்களை அஜ்னபி என்று நாங்கள் சொல்லுவோம். அஹ்லுல் கிதாப் என்ற சொற்பிரயோகம் உங்களுக்கு தெரியும். இது வேதம் வழங்கப்பட்டவர்கள், முன்னால் வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது தௌராத் இஞ்சில் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களை நாங்கள் சொல்வோம், அஹ்லுல் கிதாப்னு சொல்லுவோம். அதே போன்று அன்கஹ்துக அல்லது ஜவ்வஜ்துக, உங்களை திருமணம் முடித்து கொடுக்கின்றேன் என்ற சொற்பிரயோகத்தை அந்த வார்த்தை குறிக்கிறது. அதே போன்று அல் மஹர் எனப்படுவது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தியது போன்று மணமகன் மணமகளுக்கு கொடுக்க வேண்டிய கற்பை ஹலாலாக்கிக் கொள்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய கட்டாய நன்கொடை என்ற சொற்பிரயோகமும், வலீமா என்பது மன விருந்து என்ற சொற்பிரயோகம் பொதுவாக இந்த பாடத்திலே வரக்கூடிய முக்கியமான அரபு சொற்பிரயோகங்கள். இந்த பாடத்தை பொறுத்தவரையில் மாணவர்களே, நிச்சயமாக அடிக்கடி உங்களுடைய காபோத சாதனதர பரீட்சைகளில் வரக்கூடிய வினாக்கள் பல அடங்கிய ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த பாடத்தை சரியான முறையில் கற்றிருந்தால், இதனுடைய குறிப்புகளையும் எடுத்திருந்தால், நிச்சயமாக இது உங்களுக்கு இந்த முறையும் கூட பயனளிக்கும் என்ற அந்த பூரண நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வேன். நான் அஷேக் MS ரியாஸ் முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.